கோவையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து 50 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் மாணவ மாணவியர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், நீங்க சொல்லுங்க, மாணவர்களோட முற்றுகை போராட்டம் பத்தியும் அங்கு தற்போதைய சூழ்நிலை பத்தியும் சொல்லுங்க. தற்போது கோவை புதூரில் உள்ளது சிபிஎம் கல்லூரி. இந்த கல்லூரியில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். தற்பொழுது 2 மாத காலமாக எந்த அடிப்படை வசதியும் இந்த கல்லூரியில் இல்லை என கூறி மாணவ மாணவிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இன்று மாணவ மாணவிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதுல போலீசாருக்கும் மாணவ மாணவியருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாணவர்கள் தரையில் உட்கார்ந்து அமர்ந்து ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. தற்போது மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் இந்த வழியா தான் போனாங்க. ஆனா அவங்க இந்த மாணவர்களிடம் எந்த குறையும் கேட்கவில்லை. அதே போல இந்த மாணவர்கள் கீழே உட்கார்ந்து இவங்க உள்ள போவாங்கன்னு தெரிஞ்சு காவலர்கள் அதிக அளவில் போட்டிருக்காங்க. தற்போது காவல் ஆய்வாளர் செல்வராஜ் அவரோட தலைமையில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் போட்டிருக்காங்க. தற்போது நம்மிடையே சங்கீதா இருக்காங்க. அவங்ககிட்ட என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் என் பேர் சங்கீதா. நான் சிபிஎம் காலேஜ்ல ஃபைனல் பண்ணிட்டு இருக்கேன், பிஜி பண்ணிட்டு இருக்கேன். எங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, எங்களுக்கு மெயின் காரணமே போதிய பற்றாக்குறை. என்ன பற்றாக்குறைன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பா கிடையாது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கிடையாது. அப்புறம் மெயின் 64 ஸ்டாஃப்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 24 ஸ்டாஃப் மட்டும் தான் இருக்காங்க. அதுவும் எங்களுக்கு எங்க பிஜி பாத்தீங்கன்னா 5 கிளாஸஸ் இருக்கு. இப்ப எங்க டிபார்ட்மெண்ட்ல 2 ஸ்டாஃப் தான் இருக்காங்க. 2 ஸ்டாஃப்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 ஸ்டாஃப் 2 கிளாஸுக்கு வந்தாங்கன்னா மீதி 3 கிளாஸஸ் கட் ஆகுது. நாங்க உள்ள போனாலும் எங்களுக்கு படிப்பு வசதி கிடையாது. இது நாங்க வெளியிருந்து ஸ்ட்ரைக் பண்ணாலும் இப்படிதான் இது நடந்துட்டு இருக்க தவிர எங்களுக்கு எந்த ஒரு போதிய பாதுகாப்பு கிடையாது. இது காரணம் வச்சு நாங்க நிறைய ஜேடி ஆபீஸ் ஆகட்டும், ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் ஸ்ட்ரைக் போயிட்டு கிட்டத்தட்ட 53 நாள் பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த 53 நாளுக்கு இடையில கிட்டத்தட்ட 10 மீட்டிங் நாங்க அட்டன் பண்ணிட்டோம். இந்த 10 மீட்டிங் அட்டன் பண்ணதுல ஜேடி ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், அப்புறம் எங்க மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரி அவங்க மூலமா போய் பேசினதுப்போ செக்ரட்டரி ஃபர்ஸ்ட் ஜேடி ஆபீஸ்க்கு போய் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. சரி, நாங்களும் அவர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு, சரி நம்மளும் ஒண்ணு பாக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம். 2 நாளுங்கிறது அப்படியே போயிட்டே இருந்துச்சு, தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் கலெக்டர் பேசினா, கலெக்டர் என்ன சொல்றேன்னா, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட எங்க கேர்ள்ஸ் 450 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. கேர்ள்ஸ் மட்டும் வெறும் 4 இது மட்டும் தான் இருக்கு, டாய்லெட் மட்டும் தான் இருக்கு. தற்போது மாணவர்கள் கூறும் பொழுது ஆசிரியர்கள் பற்றாக்குறை அதிக அளவு இருப்பதாகவும் அரசே இந்த கல்லூரியை ஏற்று நடத்தணும்னு கோரிக்கை வைத்துள்ளனர்.